அரசாணைகளை மதிக்காத அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் அரசு அதிகாரிகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கிராம பஞ்சாயத்தில் சட்டவிரோதமாக நடத்தப்படும் மது விற்பனையை கண்டித்து விஏஓவிடம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுக்கப்பட்டது. அரசாணை எண் 25 தேதி 4/8/2025 படி மக்கள் கொடுக்கும் மனுக்களுக்கு 3 நாட்களுக்குள் ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் என்று அரசாணை உள்ளது. இந்த அரசாணையை மேற்கோள் காட்டி விஏஓவிடம் ஒப்புகை சீட்டு வழங்குமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஒப்புகை சீட்டு வழங்கப்படவில்லை. இதனால் நேதாஜி சமூக சேவை மையம் மூலம் சிஎம் செல்லிற்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதியன்று அரசாணை எண் மற்றும் அக்கடிதத்தை குறிப்பிட்டு ஒப்புகை சீட்டு வழங்குமாறு பெட்டிஷன் அனுப்பப்பட்டது. 30 நாட்கள் கழித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த நல்லாட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நம் முதலமைச்சரின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படும் அரசு அதிகாரிகளுக்கு நேதாஜி சமூக சேவை மையம் மூலம் அரசு ஆணைகளை மதித்து உடனடியாக ஒப்புகை சீட்டு வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. இதனால் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காதேவி IAS அவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு அரசாணைகளை மதிக்க உத்தரவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.